ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரிஸ் பை காயு. இன்றைக்கி வந்து ஒரு எக்லெஸ் ப்ரௌனி ஆர்டர் தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு vlog மாதிரி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, வீட்டு பக்கத்தில் இருந்தவங்களுக்கே ப்ரௌனி செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டேன், இது மாதிரி நான் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் யாருக்காச்சும் ப்ரௌனி வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். போட்டு ஆஃப் அன் ஹவர்லேயே ஒரு மெசேஜ் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. அவள் வந்து என்னோடய ஆஃபீஸ் மேட்டு தான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு 4 மந்த் தான் அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்குள்ளேயே நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். என் மேரேஜ்க்கு வந்தால் அவள் மேரேஜ்க்கு நான் போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டச்சு விட்டு எப்போவாச்சும் ஹாய் ஹலோன்னு மெசேஜ் மட்டும் பண்ணிப்போம். அவள் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது, நான் என் பர்த்டேக்கு அவள் விஷ் பண்ணுறது, அதை மாதிரியே இருந்துச்சு. மெசேஜ் போட்டதும் வந்து எனக்கு அவள் டக்குன்னு ஒரு ஆர்டர் கொடுத்தா. எனக்கு எக்லெஸில் ராகியில் ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாள். நமக்கு வந்து எக்கு போட்டு ராகியில் ப்ரௌனி பண்ணியிருக்கேன், எக்லெஸில் பண்ணதே இல்லையே, என்னடா இவ இப்படி கேட்டுட்டாளேன்னு சொல்லிட்டு அதை வேணான்னு சொல்ல முடியல, எனக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்ல முடியல. சரி, நம்ம ஃப்ரெண்டு தானே, நல்லன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பா, நமக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி நானும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். எதுக்குடி, நீ தான் எக்கு நல்லா சாப்பிடுவியே, எதுக்கு எக்லெஸ் கேட்குறேன்னா, அன்றைக்கி வந்து சனிக்கிழமை, ஸோ நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எனக்கு வெஜ்ஜு தான் வேணும், அதுவும் ராகியில் தான் வேணும், ப்ரௌன் சுகர் போட்டு தான் வேணும், ஒயிட் சுகர்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டேன், என்னோடய வீட்டு குட்டீஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி, எப்படி ஃபஸ்ட் ஆர்டர் எப்படி விட்டதுன்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு தடவை பண்ணி பார்த்து அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி சொதப்பி மறுபடியும் வேறு வீடியோ பார்த்து நான் அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஏதோ பண்ணி முடித்து அழகாக கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆனால் வந்து படப்படன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் இல்லையா, ஏன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு அதை மாதிரியே பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஃபஸ்ட் டைம் வெளியே ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி போய் கொடுக்குற மாதிரி ஒன்று. இது என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கொடுத்து அனுப்புனேன். கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் படப்படன்னு இருந்துச்சு. எப்படி வரும்னு தெரியல. எக்லெஸ் வேறு, எக் இருந்தால் கூட ஓகே. எக்லெஸில் டபுள் சாக்லேட் ராகி ப்ரௌனி கேட்டிருந்தா. எப்படியோ பண்ணி கொடுத்துட்டேன். ஃப்ரெண்டு இல்லை, ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் மேலே கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டில் வந்து மெல்ட் பண்ணி அதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி மெல்ட் பண்ணி அதை கனாஷ் மாதிரி ரெடி பண்ணி அதையும் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அழகாக கொடுத்து விட்டுருந்தேன். அவள் வந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு உயிரே வந்துச்சு. நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தா. அவங்க வீட்டு குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம்மா. அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவள் கொடுத்த வந்து ரிவ்யூ வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. ஃபஸ்ட் டைம் எக்லெஸ் ட்ரை பண்ணி ஓகே ஆனது ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.